श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वैष्णवतारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। நமஸ்தர்வேபியா. பாரதம் தொடர்கிறது. மேற்படி திருதராஷ்டிரனுடைய புலம்பல்களை தான் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் அடுத்த ஸ்லோகம் 171வது ஸ்லோகத்துலேருந்து நாம் அனுபவிக்கணும். யதா அஷ்டௌஷம் மாதவம் வாசுதேவம் சர்வாத்மனா பாண்டவார்த்தே நிவிஷ்டம் யஸ்யே மாம் காம் விக்ரமமேகமாஹுஹு ததா நாசம்சே விஜயாய சஞ்சய. இப்போ பெரியப்பா என்ன சொல்கிறார், ஏ சஞ்சயா, எப்பொழுது வாசுதேவன் மது வம்சத்தில் அவதரித்தானே, அவன் ஒற்றை காலால் மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்தான் என்று அறிந்தோம். கூடவே பாண்டவர்களையும் அவன்தான் எல்லா விதமான நன்மைகளும் பண்ணி அவளை ரட்சிச்சுருக்கான்னு கேள்விப்பட்டனோ. அப்பவே நாம் ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் நரநாராயணௌ தௌ கிருஷ்ணார்ஜுனௌ வததோ நாரதஸ்ய அஹம் திரஷ்டா பிரம்மலோகே ச சம்யக் ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. எப்பொழுது நாரதர் என்கிட்ட கண்ணனும் அர்ஜுனனும் நரநாராயணன் தான், அவ பிரம்மலோகத்தில் ஒன்னாதான் இருந்தா அப்படின்றத சொன்னாரும், அன்னைக்கே வெற்றின்ற எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் லோகஹிதாய கிருஷ்ணம் ஷமார்த்தினம் உபயாத்தம் குருணாம் ஷமம் குர்வாணம் அக்ருதார்த்தம் ஜயாத்தம் ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. ஹே சஞ்சயனே, என்னைக்கு நான் ஜனங்களோட நன்மைக்காக கண்ணன் குருவம்சத்திற்கு வந்தார், ஆனால் அவர் வந்த காரியம் ஈடேறாமல் போயிடுத்துன்னு கேள்விப்பட்டேனோ, அன்றைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். யதா அஸ்ரௌஷம் கர்ண துரியோதனாபியாம் புத்திம் கிருதாம் நிகிரஹே கேசவஸ்ய தம் சாத்மானம் பகுதா தர்ஷயானம் ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. எப்பொழுது கர்ணனும் துரியோதனனும் கண்ணனை சிறைச்சாலையில் அடைக்கணும்னு திட்டமிட்ட அந்த நிமிஷமே கண்ணன் மொத்த பிரபஞ்சமும் தன்னுள் அடக்கம்னு காமிச்சு கொடுத்தாரே, இதை நான் எப்போ கேள்விப்பட்டனோ அப்பவே நான் ஜெயிப்போன்ற நம்பிக்கையை விட்டுட்டேன். யதா அஸ்ரௌஷம் வாசுதேவே பிரயாத்தே ரதஸ்யைகாமக்ரதஸ்திஷ்டமானாம் ஆர்த்தாம் பிருதாம் சாந்த்விதாம் கேசவேன ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு கண்ணன் குந்தியை தன்னுடைய தேர் பக்கத்தில் நிறுத்தி கொண்டு தேற்றினான் அவள் துக்கத்தில் இருக்கும் பொழுதுன்னு கேள்விப்பட்டேனோ, அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் செய்தேன். யதா அஸ்ரௌஷம் மந்திரிணம் வாசுதேவம் ததா பீஷ்மம் சாந்தனவம் ச தேஷாம் பாரத்வாஜம் சாசிஷோனுப்ருவாணம் ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு வாசுதேவன் அவளுக்கு அட்வைசராக இருந்து சந்தனுவனுடைய பிள்ளை பீஷ்மரும் பாரத்வாஜரனுடைய பிள்ளை துரோணரும் இவனுக்கு அனுகிரகம் பண்ணினா அப்படின்னு கேள்விப்பட்டேனோ, அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா அஸ்ரௌஷம் கர்ண உவாச்ச வாக்கியம் நாஹம் யோத்ஸ்யே யுத்யமானே த்வயீதி ஹித்வா சேனாம் அபசக்ராம சாபி ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு கர்ணன் பீஷ்மர் இடத்துல நீங்கள் சண்டை போடும்போது நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேனோ, அன்னைக்கே நான் ஜெயிப்போம் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா அஸ்ரௌஷம் வாசுதேவார்ஜுனௌ தௌ ததா தனுர்காண்டிவம் அப்ரமேயம் த்ரீண்யுக்ரவீர்யாணி சமாகதானி ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு வாசுதேவன் அர்ஜுனன் கையில் இருந்த பவர்ஃபுல்லான அந்த காண்டீபம், இது மூணும் ஒன்றா சேர்ந்திருக்குன்னு கேள்விப்பட்டேனோ, அன்றைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா
सीदमानेऽर्जुने वै कृष्णं लोकान् दर्शयानं शरीरे तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு கண்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான் என்று கேள்விப்பட்டேனோ அன்னிக்கே நான் ஜெய் போன்ற எண்ணத்தை தியாகம் செய்தேன். யதா அஸ்ரௌஷம் பீஷ்மம் அமித்ர கர்ஷனம் நிக்னந்தமாஜாவயுதம் ரதானாம் நைஷாம் கஷ்சித் வத்யதே க்யாதரூபஹ ததா நாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு பீஷ்மர் எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடிய வீரியவான், அவர் நித்தியம் 10,000 சோல்ஜர்ஸ் எல்லாம் வீழ்த்தினார்னு கேள்விப்பட்டு கூடவே அவர் ஆனால் நித்யா இத்தனை 10,000 பேரை யுத்தத்தில் கொன்னவர், பாண்டவ வம்சத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட கொல்லலைன்னு கேள்விப்பட்டேனோ அன்னிக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். यदा अश्रौष चापयोगेन संख्ये स्वयं मृत्युं विहितं धार्मिकेण तच्चा कार्षुः पाण्डवे याः प्रकृष्टाः तदा अनाशंसे विजयाय संजय. என்னைக்கு கங்கை மைந்தரான பீஷ்மர் அவரே எதிரிகளிடத்தில் அவருடைய மரணம் எப்படி நிகழணும்னு சொல்லி அதை பாண்டவர்கள் வேலை ரொம்ப சந்தோஷமாக ஏத்துண்டா அப்படின்னு கேள்விப்பட்டனோ அன்னிக்கே ஜெய் போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா அஸ்ரௌஷம் பீஷ்மம் அத்யந்த சூரம் ஹதம் பார்த்தேனாஹவேஷு அப்ரதிருஷ்யம் शिखण्डिनं पुरतः स्थापयित्वा तदा अनाशंसे विजयाय संजय. என்னைக்கு அர்ஜுனன் சிகண்டியை அவனுடைய தேருக்கு முன்னாடி நிற்க வச்சு பீஷ்மரை வீழ்த்தி கீழே தள்ளினான்னு கேள்விப்பட்டனோ அன்னைக்கே ஜெய் போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். யதா அஸ்ரௌஷம் शरतल्पशयानं वृद्धं वीरं साधितं चित्रपुङ्कैः भीष्मं कृत्वा सोमकानल्पशेषां तदा अनाशंसे विजयाय संजय. என்னைக்கு இந்த சோமக்கர்கள் நிறைய பேர் இருந்து கொஞ்சமாக ஆயிட்டான்னு கேள்விப்பட்டு பீஷ்மர் எத்தனையோ இந்த வலிகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அம்பு படுக்கையில் இன்னும் படுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டனோ அன்னைக்கே ஜெய் போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா அஸ்ரௌஷம் சாந்தனவே ஷயானே பானீயார்த்தே சோதித்தேன அர்ஜுனேன பூமிம் भित्त्वा தர்ப்பிதம் தத்ர பீஷ்மம் ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு அர்ஜுனன் தன்னுடைய அம்பை கொண்டு பூமியிலிருந்து பீஷ்மருக்காக ஜலத்தை வரவழித்தான்னு கேள்விப்பட்டனோ அன்னைக்கே ஜெய் போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா வாயுச்சந்திர சூரியௌ ச யுக்தௌ கௌந்தேயானாம் அனுலோமா ஜயாய நித்யம் சாஸ்மான் ஸ்வாபதா பீஷயந்தி ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு வாயு இந்திரன் சூரியன் 3 பேருமே பாண்டவர்களுடைய அந்த ஜெயத்துக்காக பாடுபட்டு ஏன் எதிரில் இருந்த அசுரர்கள்லாம் கூட நம்மளை பயத்தில் ஆழ்த்தினான்னு கேள்விப்பட்டேனோ அன்னிக்கே நான் ஜெய் போன்ற எண்ணத்தை கைவிட்டேன். யதா அத்ரோணோ விவிதானஸ்திர மார்கான் நிதர்ஷயன் சமரே சித்ரயோதி ந பாண்டவான் ஸ்ரேஷ்டதரான் நிஹந்தி ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு துரோணர் பலவிதமான அவருடைய அஸ்திர வித்தியைகள்லாம் காண்பித்தும் பாண்டவ சைன்யத்தில் இருந்த ஒரு சேனாபதியை கூட அடிக்கலன்னு கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே ஜெய் போன்ற எண்ணத்தை நான் கை விட்டுட்டேன். யதா அஸ்ரௌஷம் ச அஸ்மதீயான் மகாரதான் வியவஸ்திதான் அர்ஜுனஸ்யாந்தகாய சம்ஷப்தகான் நிஹதான் அர்ஜுனேன ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு பெரிய வீரர்களான சம்ஷப்தகானர்கள் அர்ஜுனனை கொல்றதுக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்து அவனால் கொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள்னு கேள்விப்பட்டனோ அன்னிக்கே நான் ஜெய் போன்ற எண்ணத்தை கைவிட்டுட்டேன்.
यदा श्रौषं व्यूहमवेद्यमन्यैः भारद्वाजेनात्तशस्त्रेण गुप्तं भित्त्वा सौभद्रं वीरमेकं प्रविष्टं तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு சுபத்ராவனுடைய பிள்ளை சக்கரவியூகத்துக்குள்ள, அதுவும் நம்ம அமைச்ச சக்கரவியூகத்துக்குள்ள கம்பீரமா ஒற்றையாளாய் உள்ள நுழைஞ்சு வந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை கை விட்டேன்னு. ஏன்னா அந்த சக்கரவியூகத்துக்குள்ள துரோணர் உட்பட எல்லாருமே போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பா. ஆனா தைரியமா அபிமன்யு மாத்திரம் உள்ள போனான். அதனால यदा अभिमन्युं परिवार्य बालं सर्वे हत्वा कृष्णरूपा बभूवुः महारथाः पार्थमशक्नुवन्त तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு அர்ஜுனனை கொல்றதுக்கு முடியாத நம்மளுடைய வீர தீர சூரர்கள் நம்ம சைன்யத்தில் இருந்துட்டு அபிமன்யுவை அந்த சின்ன வயசு பாலகனை சுத்தி நின்று கொன்னுட்டு சந்தோஷப்பட்டு குதிச்சா அப்படின்னு கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே நம்ம ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் கை விட்டுட்டேன். எதா அசோஷம் அபிமன்யும் நிஹத்ய ஹர்ஷான் மூடான் क्रोशतो भारतराष्ट्रान् क्रोधादुक्तं சைந்தவே சார்ஜுனேன ததா நாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு இந்த கௌரவர்கள் குருடர்களாம் இவா என்ன பண்ணிட்டாலாம், ஒரு பக்கல்ல அபிமன்யுவை கொன்னத்துக்கு வந்து குதூகலமா அது ஏதோ பெரிய பார்ட்டியெல்லாம் வச்சு இவா கொண்டாடின்னு இருக்கா. இன்னொரு புறத்துல அர்ஜுனன் தான் எடுத்த பிரதிஜ்ஞை சைந்தவனை கொல்றதுக்கு அதை நிறைவேற்றிட்டான். ஆனால் அவன் சந்தோஷமா இருக்கான். இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நடக்கிறத திருதராஷ்டிரர் கேட்டாரா. கேட்டுட்டு பெரியப்பா சொல்றாரு, இல்லை முடியாது, இதை நான் என்னைக்கு கேட்டேன்னா அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை கை விட்டேன்னு. यदा अश्रौषं सैन्धवार्थे प्रतिज्ञां प्रतिज्ञातां वधायार्जुनेन सत्यां तीर्णां शत्रुमध्ये च तेन तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு அர்ஜுனன் சைந்தவனை கொல்லுவேன்னு பிரதிஜ்ஞை எடுத்து அந்த பிரதிஜ்ஞை நிறைவேற்றினானோ எதிரிகள் முன்னிலையில அப்படின்னு கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே நான் வந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை கை விட்டேன். यदा अश्रौषं श्रान्तहये धनञ्जये मुक्त्वा हयान् पाययित्वोपवृत्तान् पुनर्युक्त्वा वासुदेवं प्रयातं तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு வாசுதேவர் அர்ஜுனனுடைய குதிரைகள் களைப்பா இருக்கிறத பார்த்துட்டு அந்த குதிரைகளை நன்னா ஜலத்தை பருக வச்சுட்டு அதை நன்னா திருப்பி குளிப்பாட்டி அதுக்கு தேவையான ஆகாரங்கள்லாம் கொடுத்து அதை ரெடி பண்ணி யுத்தத்துக்கு ஐஷன் வந்தான்னு கேள்விப்பட்டேன்னு அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன்னார். यदा अश्रौषं वाहनेषु अक्षमेषु रथोपस्थे तिष्ठता पाण्डवेन सर्वान् योधान् वारितान् अर्जुनेन तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு அர்ஜுனன் சைன்யத்தை அர்ஜுனனோட அந்த வில்லு அம்பா அத்தனையும் எடுத்து வச்சுட்டு அர்ஜுனன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காண்டிருக்கான். கண்ணன் அதுக்குள்ள குதிரையெல்லாம் நன்னா டேம் பண்ணி ஐஷன் வந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே நம்ம ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் கை விட்டுட்டேன். यदा अश्रौषं नागबलैः सुदुस्सहं द्रौणानीकं युयुधानं प्रमथ्य यातं वार्ष्णेयं यत्र तौ कृष्णपार्थौ तदा नाशंसे विजयाय संजय. என்னைக்கு யுயுதான் விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவன் கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கிற இடத்துக்கு திரும்பி போயிட்டான்னு கேள்விப்பட்டேனோ கூடவே அவன் எப்படி போயிட்டான்னா துரோணரை விட்ட இடத்துல அப்படியே கொஞ்சம் கூட கண்டுக்காத விட்டுட்டு போயிட்டான். யாருமே அந்த சக்தி வாய்ந்த அந்த யானையினுடைய தாக்குதலை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில விட்டுட்டு போயிட்டானோ அங்கே இனிமேல் யாரும் கிடையாது. யூதானனும் விட்டுட்டு போயாச்சு. எப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன்னா அன்றைக்கே நாம் ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் கை விட்டுட்டேன். यदा अश्रौषं कर्णमासाद्य मुक्तं वदात् भीमं कुत्सयित्वा वचोभिः धनुष्कोट्या उद्य कर्णेन वीरं तदा नाशंसे विजयाय संजय. यदा द्रोणः कृतवर्मा कृपश्च
கர்ணோ திரௌணிர் மத்ராஜஸ்ச சூரஹ அமர்ஷயன் சைந்தவம் வத்யமானம் ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. ஏன்னா கர்ணன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் பீமனோட போட்டுட்டு கூடவே அவனுடைய வில்லினுடைய நுனியில இழுத்துன் போகும் படிக்கு ஒத்துண்டாம் பாருங்க. அன்னைக்கே தோற்றோம். அடுத்து என்னைக்கு துரோணர், கிருத்தவர்மன், கிருபா, கர்ணர், அஸ்வத்தாமன், சல்யன் எல்லாருமே அவ இருக்கும்போதே சைந்தவன் அர்ஜுனன் கொல்லும்படிக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளோ, அங்கே அர்ஜுனன் சைந்தவனை கொல்ல பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லாத இவ 5 பேரும் அப்படியே சும்மா வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. என்னைக்கு நான் கேள்விப்பட்டேன்னா அன்னைக்கே நான் வந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். இதா அஸ்ரௌஷம் தேவராஜேன தத்தாம் திவ்யாம் சக்திம் வியம்சிதாம் மாதவேன घटोत्कचे राक्षसे घोर रूपे तदा अनाशंसे विजयाय संजय. என்னைக்கு நிறைய அந்த கண்ணனுடைய இந்த லீலைகள்னால நடுவில் சக்தின்ற திவ்யாஸ்திரத்தை வாங்கிண்டானே, அதை கடோத்கஜன் மேலே கண்ணன் அடிக்க விட்டு கடோத்கஜனை கொன்று கர்ணன் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு அர்ஜுனனை கொல்லாதபடி பார்த்துட்டான்னு கேள்விப்பட்டனோ, அன்னைக்கே நம்ம தோற்றோம் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். யதா அஸ்ரௌஷம் கர்ண கடோத்கச்சாபியாம் யுத்தே முக்தாம் சூதபுத்திரேன சக்திம் தியா வத்ய சமரே சவ்யசாச்சி ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. யதா அஸ்ரௌஷம் द्रोणमाचार्यमेकं दृष्टद्युम्नेनाभ्यतिक्रम्य धर्मं रथोपस्थे प्रायगतं विशस्तं तदा अनाशंसे कृते विजयाय संजय. என்னைக்கு திருஷ்டத்யும்னன் யுத்த நியதிகளெல்லாம் மீறி துரோணரை வந்து கொஞ்சம் கூட ஒரு ஆச்சாரியன் அப்படின்றத கூட பாராத போய் கொன்னான்னு கேள்விப்பட்டனோ, அன்னைக்கே நான் வந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் பண்ணேன். யதா அஸ்ரௌஷம் திரௌணினா द्वैरथस्थं माद्री सुतं नकुलं लोकमध्ये समं युद्धे मण्डलेभ्यश्चरन्तं तदा अनाशंसे विजयाय संजय. என்னைக்கு நகுலன் மாதிரினுடைய பிள்ளை, துரோணருடைய பிள்ளை, அஸ்வத்தாமனுடைய தேர அங்கேயும் இங்கேயுமாக மொத்த யுத்த பூமியிலையும் அலக்கழிச்சு என்ன அஸ்வத்தாமனுக்கு நிகரானவன் நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சானோ, அன்னைக்கே நான் வந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் பண்ணேன். யதா துரோணே நிஹதே துரோண புத்ரோ நாராயணம் திவ்யமஸ்திர விகுர்வன் நைஷாமந்தம் கதவான் பாண்டவானாம் ததா நாசம்சே விஜயாய சம்ஜய. என்னைக்கு துரோணர்னுடைய பிள்ளை நாராயணாஸ்திரத்தை தப்பா பிரயோஜனப்படுத்தினான்னு கேள்விப்பட்டேனோ, தப்பா பிரயோஜனப்படுத்தி என்ன பண்ணினா பாண்டவர்களை கொல்லாத விட்டுட்டான். அது என்னைக்கு அவன் பண்ணான்னு கேள்விப்பட்டேனோ, அன்னைக்கே நான் ஜெயிக்க மாட்டோன்ற நம்பிக்கையை வச்சுட்டேன். யதா அஸ்ரௌஷம் பீமசேனேன பீதம் ரக்தம் பிராதுர் யுதி துஷாசனஸ்ய நிவாரிதம் நான்யதமேன பீமம் ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. என்னைக்கு பீமன் துஷாசனனை கொன்று அவனோட ரத்தத்தை பருகினான்னு கேள்விப்பட்டனோ, கூடவே பீமன் இந்த செயலை பண்ணும்போது யாருமே அவனை தடுக்க முடியல அப்படின்னு கேள்விப்பட்டனோ, அன்னைக்கே நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற நம்பிக்கை வந்துருத்து. யதா அஸ்ரௌஷம் கர்ணம் அத்யந்த சூரம் ஹதம் பார்த்தே நாஹவேஷு அப்ரதிருஷ்யம் தஸ்மின் பிராத்ருணாம் விக்ரஹே தேவகுஹ்யே ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. என்னைக்கு கர்ணன், அவன் பெரிய பராக்கிரமசாலி கர்ணன், அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கர்ணனை இவா சண்டையில அர்ஜுனன் ஒற்றையாளா நின்று ஜெயிச்சான்னு கேள்விப்பட்டனோ, அன்னைக்கே நான் வந்து ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் விட்டுட்டேன்ட்டார். ஏன்னா கர்ணனை கொள்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அர்ஜுனன் அதை பண்ணிவிட்டான். அதனால யதா அஸ்ரௌஷம் துரோணபுத்திரம் சூரம் துஷாசனம் கிருதவர்மான் அமுக்ரம் யுதிஷ்டிரம் தர்மராஜம் ஜெயந்தம் ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. என்னைக்கு துரோணர் புத்திரரான அஸ்வத்தாமனையும் துஷாசனையும்
கூடவே கிருத்தவர்மாவையும் யுதிஷ்டர் வீழ்த்தினார் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா அன்னைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் நிஹதம் மத்ரராஜம் ரணே சூரம் தர்மராஜேன சூத சதா சங்கிராமே ஸ்பர்ததே யஸ்து கிருஷ்ணம் ததா அநாசம்சே விஜயாய் சம்ஜய. என்னைக்கு யுதிஷ்டர் மத்ரராஜாவை கொன்றார் அப்படின்னு கேள்விப்பட்டேனோ அன்றைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். ஏன்னா மதுரராஜா எப்போவுமே கண்ணனை சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் அவரையே கொன்னாச்சுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் கலஹத்யூத மூலம் மாயாபலம் சௌபலம் பாண்டவேன ஹதம் சங்கிராமே சகதேவேன பாபம் ததா அநாசம்சே விஜயாய் சம்ஜய. என்னைக்கு சௌபலன், அதாவது இந்த சூதாட்டத்திலலாம் நன்ன இந்த மாயைகள் சூழ்ச்சிகள்லாம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீரனை சகதேவன் கொன்னுட்டாராம். அதனால எப்படி சகதேவன் சௌபதனை கொன்னான்னு கேள்விப்பட்டனோ அன்னிக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் பண்ணேன். எதா அஸ்ரௌஷம் ஸ்ராந்தமேகம் ஷயானம் கிருதம் கிருதம் கத்வா ஸ்தம்பயித்வா ததம்பஹ துரியோதனம் விரதம் பக்னசக்திம் ததா அநாசம்சே விஜயாய் சஞ்சய. என்னைக்கு துரியோதனன் அவ்வளோ டயர்டாகி அவனுடைய அந்த தெம்பு எல்லாத்தையும் இழந்து தேர் கூட எல்லாம் அவன்கிட்ட பக்கத்தில் இருந்த ஒரு குளம் மாதிரி ஒரு லேக் மாதிரி அந்த இடத்துல போய் அவன் என்னைக்கு அடைக்கலம் தேடினானோ அன்னைக்கே நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற எண்ணத்தை நான் விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் பாண்டவாம் திஷ்டமானான் கத்வா கிருதே வாசுதேவேன சார்த்தம் அமர்ஷனம் தர்ஷயத சுதம் மே ததா அநாசம்சே விஜயாய சஞ்சய. என்னைக்கு பாண்டவர்கள் எல்லாம் கண்ணனோட சகாயம் கொண்டு அந்த இடத்துக்கே போய் என்னுடைய பிள்ளைய விடாத நன்னா அவனை எவ்வளோ வார்த்தைகளால் கொல்ல முடியுமோ கொன்னான்னு கேள்விப்பட்டேனோ. ஏன்னா அவன் இருந்த நிலைமைக்கு அவனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அன்றைக்கி பேச முடியல. ஒரு வார்த்தை தனக்காக அவனால் பேசிக்க முடியல. எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் நான் இருந்தானோ இதை எப்போ நான் கேள்விப்பட்டனோ அன்றைக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் விவிதாம் சித்திரமார்கான் கதா யுத்தே மண்டலசரந்தம் மித்யாஹதம் வாசுதேவஸ்ய புத்தியா ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. எப்போ துரியோதனன் அவனுடைய அந்த கதா யுத்தத்தில் வேற வேற டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணியும் கண்ணனுடைய அறிவுரையினால் அவனை பீமன் அடிச்சுட்டே இருந்தான் அப்படின்றத கேள்விப்பட்டனோ அன்னிக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை தியாகம் பண்ணேன். எதா அஸ்ரௌஷம் துரோணபுத்திராதிபிஸ்தை ஹதான் பாஞ்சாலான் திரௌபதேயாம் சுப்தான் கிருதம் பீபத் சமயசஸ்யம் ச கர்ம ததா அநாசம்சே விஜயாய் சம்ஜய. என்னைக்கு துரோணரனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் எல்லாருமே பாஞ்சாலத்தை சேர்ந்தவர்களை கொன்னும் திரௌபதியினுடைய புதல்வர்களை தூக்கத்திலே கொன்னார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேனோ அன்னிக்கே நான் ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் பீமசேனானுயாத்தே ந அஸ்வத்தாம் ந பரமாஸ்திரம் பிரயுக்தம் கிருத்தேனைஷீகமவதீத்யேன கர்ப்பம் ததா அநாசம்சே விஜயாய் சம்ஜய. என்னைக்கு அஸ்வத்தாமன் பீமனோடைய இந்த தாக்கல்கள்னால ஐஷிக அப்படின்ற அந்த அஸ்திரத்தை வெளிப்படுத்தி கடைசியில் உத்திரையோட கர்ப்பத்தில் இருந்த சிசுவை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணான்னு கேள்விப்பட்டேனோ அன்றைக்கே நான் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை கை விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் பிரம்மசிரோர்ஜுனேன ஸ்வஸ்தித்யுக்த்வாஸ்திரமஸ்திரேண சாந்தம் அஸ்வத்தாம்னா மணிரத்னம் சுதத்தம் ததா அநாசம்சே விஜயாய சம்ஜய. என்னை பிரம்மசிரஸ் அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் இட்டு அதை அர்ஜுனன் வேற ஒரு அஸ்திரத்தை கொண்டு அதை அடித்து அதில் ஸ்வஸ்தி வாச்சகம் வேற சொல்லி அஸ்வத்தாமன் கடைசியில் அந்த அவன் சிரஸில் இருந்த அந்த ரத்னத்தை கழட்டி கொடுக்குற லெவலுக்கு வந்ததோ
இது எப்போ நான் கேள்விப்பட்டேனோ அன்னைக்கே ஜெயிப்போன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். எதா அஸ்ரௌஷம் துரோணபுத்திரேன கர்ப்பே வைராட்யா வை பாத்தியமானே மகாஸ்திரைஹி द्वैपायन केशवो द्रोणपुत्रम பரஸ்பரேணாபிஷாபைஷாப. என்னைக்கு உத்ரையனுடைய கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை அஸ்வத்தாமன் அடிச்சு கண்ணன் கிருஷ்ணத்வைபாயனர் என்று சொல்லக்கூடிய வியாசர் 2 பேருமே அவனை சபிச்சாலோ, இதை நான் எப்ப கேள்விப்பட்டனோ அன்னைக்கே ஜெயிப்போன்ற எண்ணத்தை நான் தியாகம் செய்தேன். शोच्या गांधारी पुत्र पौत्रैर्विहीना तथा बंधुभिः पितृभिर्भ्रातृभिश्च कृतं कार्यं दुष्करं पाण्डवेयैः प्राप्तं राज्यं असपत्नं पुनस्तैः. கடைசியில் காந்தாரி தான் பாவம். அவள் பிள்ளைகளையும் இழந்தா, அவளுடைய பேர பசங்களையும் இழந்தா, அவளுடைய அம்மா அப்பாவையும் இழந்தா, கூட பிறந்தவர்களையும் இழந்தா. அத்தனை பேர் எழுந்து இவ தனியாளா இன்னைக்கு நிற்கிறா. இவ்வளோ பெரிய மகத்தான காரியத்தை பாண்டவர்கள் பண்ணியிருக்கா. நக்கலா சொல்ல, நிஜமாவே இது பெரிய காரியம் பாண்டவர்கள் பண்ணது. கொஞ்சம் கூட ரொம்ப திருப்பி 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 பிரயர்த்தனைப்படாத யுத்தத்தின் மூலியமா இவா இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி ராஜ்யத்தையே வாங்கிட்டா. இப்போ கஷ்டம் யுத்தே தசசேஷாः ஸ்ருதாமே த்ரயோஸ்மாகம் பாண்டவானாம் ச சப்த ஹ்யூனாம் விம்சதிராஹதாக்ஷௌஹிணீனாம் தஸ்மின் சங்கிராமே பைரவே க்ஷத்ரியாணாம். கடைசியில் நான் கேள்விப்பட்டேன் 10 பேர் தான் நம்ம பக்கல்ல உயிரோடு இருந்தா. யுத்தத்துக்கு அப்புறம் அவா சைடில் 7 பேர் உயிரோடு இருந்தா. 18 அக்ஷௌஹிணி சைன்யங்களையும் இந்த கோரமான கஷ்டமான யுத்தத்தில் வீழ்த்தியாச்சு. தமஸ்த்வத்தீவ விஸ்தீர்ணம் மோக ஆவிஷத்தீவ மாம் சம்ஞாம் நோபலபே சூத மனோவிக்வலதீவமே. என்னை சுற்றி இருக்கிறது முழுக்க முழுக்க அடர்ந்த இருள் தான். தலையெல்லாம் சுத்துறது எனக்கு. சூத்தரே, தயவு செஞ்சு எனக்கு என்னோட நினைவு என்னை விட்டு தப்பி போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோட மனசை நினைவை எல்லாத்தையும் நீ தான் இப்போ சரி பண்ணணும் அப்படின்னு சஞ்சயன் இடத்துல இவர் பேசி முடிக்கிறார். சௌத்தி மகரிஷி மேற்படி 217வது ஸ்லோகத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். சௌத்திருவாச்ச இத்யுக்த்வா திருதராஷ்ட்ரோத விலப்ய பகு துக்கிதः மூர்ச்சிதः புனராஸ்வஸ்தः சம்ஜயம் வாக்கியம் அப்ரவீத். திருதராஷ்டிரன் பெரியப்பா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவருடைய இந்திரியங்கள்லாம் இழந்து நினைவை இழந்து எல்லாத்தையும் அவர் இழந்து நிற்கிறார். அப்போ சஞ்சயன் திருதராஷ்டிரர் இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்னான். திருதராஷ்டிரர் பேசுகிறாராம். அவர் என்ன அடுத்தது சொல்கிறார் அப்படின்றத 218வது ஸ்லோகத்திலிருந்து நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாட்சமிடம் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க் சிம்மாய் கல்யாண குண ஷாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா. பாரதம் தொடரும்.